அவர் எழுத்தாளர் மட்டுமல்ல, பல்துறை சார்ந்த கலைஞராகவும் இருக்கிறார். பல சிறந்த நாடகங்களை பாரிஸ் மண்ணில் மேடையேற்றிய ஒரு சிறந்த நாடகவியலாளராகவும் அவர் விளங்குகிறார். மறுபடியும் தன்னுடைய நாடகத்துறையை மீட்டெடுத்து தான் அதில் பயிற்சி செய்ய வேண்டும், ஒரு பயிற்சியாளராகவும் ஒரு ஆசிரியராகவும் நாடகத்துறையில் பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் அவர் மனதில் நீங்காத ஒரு ஆசையாக நிலைத்து நிற்கிறது என்பதை நேற்று அவரோடு உரையாடிய போது புரிந்து கொண்டேன். இந்நிகழ்வுக்கு வந்த அத்தனை பேரும் இலக்கியவாதிகள் என்றால் வெறும் எழுத்தாளர்கள் மட்டுமல்ல, பல்துறை கலைகளில் சிறந்து விளங்கும் இலக்கியவாதிகள். நாடகத்துறை, திரைத்துறை, இசைத்துறை என்று பல துறைகளில் சிறந்து விளங்கும் அத்தனை இலக்கியவாதிகளையும் அங்கு காணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிட்டியது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கதை தேர்வை எடுத்து கொடுத்திருந்தார் எழுத்தாளர் மனோ. ஒவ்வொருவரும் கதையை படிக்கும் போது நாடக பாணியிலேயே படித்து காட்டினார்கள். அப்படியாக அந்த கதையை அவர்கள் படிக்கும் பொழுது அல்லது வாசிக்கும் பொழுது கேட்டவர்களின் மனதில் ஆழமாக ஒரு காட்சி வடிவத்தில் அந்த கதைகள் சென்றடைந்தன. கதை வாசித்த பின்பு கருத்துகள் பரிமாற்றம் பெற்றன. கதை கேட்ட ஒவ்வொருவரின் மனதிலும் ஒவ்வொரு வடிவமாக அந்த கதைக்கரு போய் அமர்ந்திருந்தது என்பதை புரிய வைத்துக் கொண்டிருந்தது அந்த அரங்கு. இப்படியான அரங்கு ஒவ்வொரு மாதமும் எல்லா நாடுகளிலும் நடந்தாக வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து.